ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 21ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர தரிசனம். அமாவாசைக்கு 3ஆம் நாள் வருகின்ற நிலவை பார்ப்பது மிக விசேஷம். சங்கடங்கள்லாம் தீர்க்கும். வாழ்க்கையில் ஒரு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதற்காக இந்த சந்திரனை 3ஆம் நாள் வருகின்ற பிறையை பார்ப்பது மிகவும் நல்லது என்று சொல்கிறார்கள். இன்றைய சூரிய உதயம் என்று பார்த்தால் காலை 6:04 அதேபோல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 6/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 6/8/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடினமான வேலைகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் இருந்து வந்த கவலைகள், நெடுநாளை கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் தடை இல்லாமல் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. இருந்தாலும் சகோதர சகோதரிகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்று நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாள் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பார்கள். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்தி 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முயற்சி செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் செயல்வடிவம் ஆகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் உங்களை விட்டு விலக போயிடுவாங்க. அதே சமயத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். எதுலேயுமே இன்றைக்கி எவ்வளோ கடினமான வேலையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. வெளிநாடு வெளியூரில் வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். புதுவிதமான ஒரு முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனை உங்களுக்கு இன்று வந்து போகும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நிறைவேறும். எதிலுமே இன்றைக்கி தடங்கள் இருக்காது. தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். உங்களை பற்றிய புரிதல்கள், அடுத்தவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை தயவுசெய்து கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க.
தேவையில்லாத பேச்சு மாத்திரம் தயவு செய்து பேசாதீங்க. தான் உண்டு தன் மேலே உண்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே சிக்கனமாக செயல்படுவீர்கள். மனதில் ஏற்பட்ட கவலைகள் விலகக்கூடிய நாள். கணவன் மனைவிகளே ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாள பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். கடன் கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்ட பணிகள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். முதலாளிகளாக இருந்தால் தொழிலாளிகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். நீண்ட கால திருமண வரன் அமையல கண்டிப்பாக திருமண வரன் அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே இடமாற்றம் கண்டிப்பாக நிகழும். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றமான சிந்தனை மனதில் வந்து போவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட காலமாக மனதில் வாட்டி வைத்த கவலைகளுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அதே போல் வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வியாபாரத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல தினம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் குறைவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பழைய நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளி வட்டாரங்கள் சமூக சேவை செய்பவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பாராட்டுகள், புகழ்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில், அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக நிறைவேறும். நீண்ட நாள மனதில் மாட்டி வந்த கவலைகள் மறையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. அடுத்தவர்கள் பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் சிறப்பு. அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா, உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன்கள் ஒரு கட்டுக்குள் வரும். எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக இன்று நிறைவேறும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். ஒரு அமைதியாக ஒரு மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரும். மனதில் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இன்று போகும். வெற்றிகள் உங்கள் வாயிலை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். வெற்றிகள் அருகில் பக்கத்தில் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. தயவு செய்து பயன்படுத்திக்கங்க. இந்த நாள் அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பயணங்கள் ஒரு அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் நீங்கி வந்த சோர்வுகள் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசி நேயர்களே, அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்துக்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் பாராட்டுகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவு செய்யுங்க.
சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியருக்கும் ஒரு இனிமையான நாளாக, ஒரு பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.